This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learnings help students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi guys, welcome back to Gamers Academy. ஆக்சுவலாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோவை உங்களை மீட் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் போடுறதுக்கு தூண்டின ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக படித்த ஒரு ஆர்டிக்கல் தான். இந்த ஆர்டிக்கலில் டெத் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஃபாரின்ல ஒரு லேடிக்கு பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த லேடி இறந்து போயிருக்காங்க. பட் அவங்க பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பிரெயினில் வர சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினில் மாட்டி வச்சுருக்காங்க. அண்ட் சர்ப்ரைசிங்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமாவும் 7 minutes வரைக்கும் அந்த மிஷினுக்கு பிரெயினில் சிக்னல் வந்துட்டு இருந்தது. என்னடா இது மெடிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லேடி இறந்து போயிட்டாங்க, ஹார்ட் பீட்டுக்காக நின்றுச்சு. ஆனால் எப்படி பிரெயினில் அந்த வேவ்ஸ் மட்டும் போய்கிட்டு இருக்கு. இது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று கிரியேட் பண்ணுது இல்லையா. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு தியரி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமும் நம்ம பிரெயின் ஒரு 7 minutesக்கு ஆக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தமிழ்லலாம் சொல்லுவாங்கல்ல, நான் சாவை கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே தெரிஞ்சுது, நான் பண்ண பாவ புண்ணியம் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. சொல்லும்போது நம்ம என்ன நினைச்சிருப்போம், அட யாருடா அவன் பூமரு, அது எப்படிக்கா தெரியும் அப்படின்ற மாதிரியான தாட் கண்டிப்பா நம்ம சில பேருக்காவது வந்திருக்கும். நான் எல்லாருக்கும் வந்திருக்கும் அப்படின்றத சொல்லுவேன், ஒரு சிலருக்கு கூட வந்திருக்குதான். அந்த தாட் எல்லாத்தையும் உண்மையாக்குற மாதிரி ஒரு தியரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்திருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் இதை நம்ம டீப்பா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்ல வேற மாதிரி டைம் ஓடும், அண்ட் ரியாலிட்டியில வேற மாதிரி டைம் ஓடி இருக்கும். அண்ட் இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் மூவிஸ். ஆக்சுவலாக நம்ம ஆண்ட்மேன் குவாண்டம் ரேம்க்கு மாட்டியிருப்பாங்க தானோஸ் ஸ்னாப் போடும்போது. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் எல்லாமே அப்படியே இருந்திருக்கும். இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா டைம் நம்ம ரியாலிட்டியில் வேற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வேற வேற ரியாலிட்டியில வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்திருப்போம். இப்போ அந்த 7 minutes அப்படின்றது ஏன் 7 minutesஸாக இருக்கணும்? இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில என்டையர் லைஃப்பை கூட நம்மளால அங்கே ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியும். இட் இஸ் ஜஸ்ட் மை தியரி, இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்டு இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இவங்க தான் சொல்லுவாங்க, சாவை நான் கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன், எனக்கு நான் பண்ண பாவ புண்ணியம் தான் தெரிஞ்சுது, இப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் ஏன் நம்ம நம்பக்கூடாது? ஏன் அவங்க உண்மையிலே அதெல்லாம் அவங்க கண் முன்னாடி போயிருக்க கூடாது? இதுதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, அது உங்களுக்கு டிஃப்ரெண்டாக ஏதாவது தோணுது அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி நம்ம சேனலுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அண்ட் சூன் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்பவே தேவை. அண்ட் தேங்க்யூ.